God will provide through human beings. Amen. ஆண்டவர் மனிதர்களை கொண்டு தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேசம் எங்கும் கொடிய பஞ்சம், சாப்பிடுறதுக்கு ஆகாரமே இல்லை. ஆனா கர்த்தரை நம்பி வாழ்ந்த யாக்கோபுக்கு, அவன் குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் இலவசமாய் உணவு கிடைத்தது. கொடிய பஞ்ச காலத்துல இலவசமாய் கிடைத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவை எப்படி போஷித்தாருங்க? காகங்களை கொண்டு போஷித்தார். எப்படி போஷித்தாரு? இலவசமாய் போஷித்தார். அதே போல அந்த இடத்துல தண்ணீர் வற்றி போன உடனே கர்த்தர் எலியாவை தூக்கி எங்க கொண்டு போனாருங்க? சாரிபாத் ஊருக்கு கொண்டு போனாரு. அங்கே எலியாவை போஷித்தார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை மனிதர்களை கொண்டு நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பஞ்ச காலத்துல பஞ்சம்னா கொடிய பஞ்சம். பஞ்ச காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிடுறத கொடுக்க மாட்டாங்க. இப்பவே கொடுக்கறது இல்ல இல்லையா? இப்பவே சாப்பிடறத கொடுக்கறாங்களா? கொடுக்கறது இல்ல இல்லையா? வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பேருக்கு 2 கேக் வாங்கி கொடுக்கறாங்க. ஒரு புள்ள வேகமா சாப்பிட்டோம். அப்புறம் என்ன செய்யும்? எதிர்பார்த்தே இருக்கும், எப்படா அங்கிருந்து இங்க கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும், கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா? கொடுக்கறாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நல்ல காலத்திலே கொடுக்க மாட்டாங்க. பஞ்ச காலத்துல கொடுப்பாங்களா? கொடுக்க. ஆனா பாருங்க, பஞ்ச காலம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கோசேன் நாட்டிலே வைத்து இலவசமாக போஷித்தார். ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சாப்பாடு மாத்திரம் கொடுக்கல, அவருக்கு தேவையான துணிமணிகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. தேவையான பணங்களை கொடுத்தார், தேவையான வீட்டை கொடுத்தார், தேவையான எல்லா வாழ தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் அந்த எகிப்திலே கொடுத்தார். ஆமென். ஆக தேவ பிள்ளையே, ஆண்டவர் மனிதர்களை கொண்டு நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர்.